Hi friends, welcome to AC Editzz. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் மாதிரி PicsArt கிரியேட்டிவ் ஃபோட்டோ எப்படி PicsArtல எடிட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஒர்க் அமைச்சலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட PicsArt அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் PicsArt அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வாங்க. இந்த சைடில் தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ராவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கு பக்கத்தில் ட்ராவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ரெண்டு காட்டும், இதில் ட்ராவுண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டம் போட்டு இந்த ரவுண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த கட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த கீழே இந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே செட் ஓகேன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ வந்து கலர் வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி பெட்டி கொடுத்துருங்க. இப்போ அப்படியே உங்கள் ஃபோட்டோவில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோவில் எந்தெந்த இடத்துலாம் அந்த கட்டை மாதிரி வரணுமோ அந்த இடத்துலாம் ட்ராப் பண்ணுங்கள். எத்தனை கட்டம் வேணுமோ அத்தனை கட்டம் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கட்டம் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராப் பண்ணிட்டு மேலே அந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னா இதில் பற்றி அப்படின்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா FLTRன்னு போட்டிருக்கும், அதுக்கு பக்கத்தில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே பற்றி அப்படின்னா அந்த எரேஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட கட்டம் போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் கீழே அந்த எரேஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இந்த ப்ரெஷ்ஷு எந்த சைஸில் வேணுமோ சைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் உங்களோட கட்டம் இருக்க இடத்த மட்டும் அழிச்சு விட்ருங்க. இப்போ வந்து எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது மட்டும் கரெக்டாக அந்த பச்சை கலரில் வந்துடும். இப்போ வந்து மேலே டிக் கொடுத்துருங்க, மறுபடியும் டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும். மேலே அந்த அம்புக்குறி மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.